அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அல்லாவின் நல்லருள் உண்டாவதாக. 2 நாளைக்கு முன்பு சூப்பர் முஸ்லிம் நம்ம சகோதரர் இலாகு என்பதற்கு ஒரு பெரிய நீண்ட உரை நிறுத்தார். அவர் இப்போ குர்ஆன் தப்சீர் கிளாஸ் மாதிரி நடத்துறாரு. அதுல இலாகு ஒன்லி இலாகு இலாகுக்கு மட்டும் அவர் விளக்கம் சொல்லிட்டு வந்தார். அது கிட்டத்தட்ட எவ்வளவு நேரமா இருந்தாலும் நான் கேட்பேன். என்னுடைய பிஹேவியர் எந்த மார்க்க அறிஞர்கள் இஸ்லாத்தை பற்றி பேசுறாங்களோ அவங்கள்ட்ட ஒவ்வொரு இதையும் நான் கேட்பேன். அதுல எந்த பாகுபாடும் இல்லை. அவங்க தௌஹீத்வாதியா இருந்தாலும் சரி, சுன்ன ஜமாத்தாலும் சரி, எந்த ஜமாத்தாலும் சரி, நான் கேட்பேன். அதில் இன்னைக்கு இந்த சகோதரர் சூப்பர் முஸ்லீம் இருக்கார் பாருங்க. அவர் இலாகுக்கு மட்டும் பேசியிருந்தார் ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி. அந்த இலாக அவர் பேசும்போது கொஞ்சம் எனக்கு இடர்பாடா இருந்துச்சு. ஏன் இடர்பாடா இருந்துச்சுன்னா, இப்ப நம்மளை சுத்தி நிறைய மக்கள் சில விஷயத்தெல்லாம் கவனிச்சு கேட்குறாங்க. இஸ்லாத்தை பத்தி உன்னிப்பா கவனிக்கிறாங்க. எதுலையாவது நம்ம தடுமாறிடுவோமா அப்படின்னு ஒரு எண்ணத்தை பார்க்குறாங்க. அதுவும் இல்லாம நம்முடைய வார்த்தையை கேட்ச் பண்ணி அதை அவங்களுக்கு சாதகமாக்கி அதை ஒரு பாதகமும் ஆக்குறாங்க. பாதகத்தை சாதகமும் ஆக்குறாங்க, இல்லை சாதகத்தை பாதகமும் ஆக்குறாங்க. இப்படி போட்டு குழப்புறாங்க. அதுக்கு நம்ம வழி விடாம இருக்கணும். அதுக்காகத்தான் இது ஒரு சொல்றதுல அவரை நம்ம குறைத்து மதிப்பிடவில்லை. அவரோட ஆய்வுக்கோ அவருடைய திறமைக்கோ நாம் மதிப்பு அளிக்கிறோம். அது எப்போதும் மனசுல வச்சு நம்ம யாரையும் தனிப்பட்ட முறையில குறை சொல்ல இல்லை. என்ன காரணம்னா, பொது வெளியில வரும்போது நாம இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா செய்யணும். இப்ப நான் கூட பேசுறேன், அதுலயும் தப்பு இருந்தா கூட சொல்லலாம். சொன்னா கூட நான் திருத்திக்குவேன். அப்ப யார் திருத்திக்கிற என்ன உள்ளவங்களோ அவங்க தான் சரியான நிலைப்பாட்டில் இருக்காங்கன்னு என்னுடைய கருத்து. இப்ப இலாகுக்கு வருவோம். அப்ப இலாகு என்ப வார்த்தைக்கு அவர் டிக்ஷனரி வேர்டு சொன்னாரு. டிக்ஷனரி மீனிங் அவர் சொன்னது 4 மீனிங். அது 4 இலாகுல வரல. அவர் ஆலியாக்கு சொல்றாரு. பாருங்க, இலாகு என்பது சிங்குலர், ஒன்றுதான் இலாகு. இலாகுன்னா என்னன்னா, அந்த டிக்ஷனரி வேர்டு கடவுள், இறைவனு, தெய்வம் எது வேணாலும் வச்சுங்க. அப்போ சிம்பிளா சொன்னா சம்திங் தட் இஸ் ஒர்ஷிப். சம்திங் தட் இஸ் ஒர்ஷிப். இன்னும் தெளிவா பேசினா ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ஒர்ஷிப். ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ஒர்ஷிப், வணங்கக்கூடிய பொருள், வணங்கக்கூடியவை, இதுதான் இலாகு. அப்ப இலாகுக்கு அர்த்தம் என்னன்னா, அரபு மொழியினுடைய இலக்கண இலக்கியத்துக்கு அடிப்படையில் தான் நம்ம பேசணுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு இலாகுக்கெல்லாம் மீனிங் வைக்க முடியாது. இலாகு அந்த அரபு ஒன்று டிக்ஷனரி எடுத்து பேசினா டிக்ஷனரி மீனிங்ல போயிடணும். இல்ல குரான்ல பத்தி பேசினா குரான் அல்லாவுடைய வார்த்தை, அல்லாவுடைய மீனிங் தான் போகணும். இதை ரெண்டையும் விட்டுட்டு அவர் சொன்னார் இவர் சொன்னார், ஏன் இப்படி ஏன் இஷ்டம்லாம் சொல்ல முடியாது. உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு விளக்க ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்தீங்கன்னா அது குரான்ல உட்காரணும், அல்லாவுடைய வார்த்தையில உட்கார்ந்துதான் சரி. இல்லைன்னா இது இப்படி ஒரு வார்த்தை இது இப்படி கொடுக்கும் அப்படின்னு சொல்றதுக்குலாம் இங்க இடம் கிடையாது. அரபு மொழி இலக்கணம், தமிழ் மொழி இலக்கணம், இலக்கியம், எந்த மொழி இலக்கணம் இலக்கியமா இருந்தாலும் அந்த மொழிக்கு தான் நீ வரணும். இதில் உன் இஷ்டத்துக்கு மொழியை மாத்துறதுக்கு, இலக்கணத்துல மாத்துறதுக்கு உனக்கு ரைட்டே இல்லை, எவருக்கும் ரைட் இல்லை. அப்ப இலாகுனா அரபி டிக்ஷனரி மீனிங் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் ஒர்ஷிப். இலாகுனா வணங்கக்கூடியவை, வணங்கக்கூடிய பொருள். நீ எதை வணங்குறியோ அதை குறிக்கும் தான் இலாகு, சிங்குலர். அப்ப ஆலிகானா ப்ளூரல். ஆலிகானா ப்ளூரல். இதைத்தான் அவர் மென்ஷன் பண்ணார் எனக்கு தெரிஞ்சு, என்னுடைய கருத்துக்கு. அப்ப ஆலிகாக்கு டிக்ஷனரியில மீனிங்னா அது ப்ளூரல், பன்மையில கொண்டு போகுது. அந்த பன்மையில கொண்டு போகும்போது அவர் என்னென்ன மீனிங் சொன்னாருன்னு அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்ப இலாகுக்கு மட்டும் நான் சொல்றேன். இலாகு என்பது ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ஒர்ஷிப், வணங்கக்கூடியவை அப்படின்னு ஒரு அர்த்தம். இப்ப இதுல இலாகுனா என்ன அப்படின்னாக்கா, ஆளுக்கு ஆளு ஒரு மீனிங் சொல்லுவாங்க. அதுக்கு அரபி மொழியினுடைய இலக்கணம் மீறி செய்ய முடியாது.
அதே மாதிரி தமிழ்ல நீங்க அரப வந்து நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம், சரியான அர்த்தம் தான் சொல்லலாம். ஒரு வேர்டுக்கு பல அர்த்தம் இருந்தாலும் இறைவனுடைய வார்த்தைக்கு ஏற்பன்னு சொல்றதை விட இறைவன் வார்த்தை சரியா இருக்குதான்னு கூட நம்ம பார்க்கலாம், தப்பில்லை. ஆனா அந்த சரியான வார்த்தையை தான் அந்த இடத்துல பொருத்தணும். அந்த இடத்துல நம்ம கரெக்டா இருக்குதா என்பதை நாம பார்க்கலாம். அதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இலாகு என்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து 21வது அத்தியாயம் 25வது வசனத்துல வந்து அல்லாஹ் சொல்றான். இப்போ இலாகுக்கு நான் மீனிங் சொல்ல, அவர் மீனிங் சொன்னதை நான் விட்டுட்டேன். அல்லாஹ் என்ன சொல்றான், இலாகுனா அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அன்னஹு லா இலாஹ இல்லா லா அனா ஃபபுதூனி, அன்னஹு நிச்சயமாக, லா இலாஹா இல்லை, இலாகு இல்லை, இல்லா ஆனா என்னை தவிரங்கிறான். இல்லா ஆனா என்னை தவிர அல்லா இல்லை, ஹூபுதூனி என்னையே வணங்க அப்படின்னு இந்த இடத்துல இலாகுக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு நான் தாண்டா இலாகுங்கிறான். இப்ப இந்த இடத்துல இன்னும் சொல்ல அப்படின்னா, டே நான் தாண்டா உங்க அப்பன், நான் தான் உன்னை பெத்தவன், இந்த இடத்த விட்டு வெளியே போ. டே நான் தான் உனக்கு பெத்தவன், இந்த சொத்து உனக்கு தான் உரிமை. டே நான் தான் உனக்கு ஹெட் மாஸ்டர், நான் தான் உன்னுடைய வாத்தியார், இங்கேருந்து வெளியே போ. நான் இந்த இடத்துல ஆபீசர், இந்த இடத்த விட்டு வெளியே போ. நான் இந்த இடத்துல சபாநாயகர், நான் சொல்றதுதான் சட்டம். இப்படிலாம் சொல்றாங்க பாருங்க. இதே மாதிரி சொல்றதுக்கு அல்லாஹ் ஒரு முன் உதாரணம். அல்லாஹ் சொன்ன வார்த்தையை தான் நம்ம இப்ப சொல்ற மாதிரி இருக்குது. அப்ப அல்லாஹ் சொல்ல நான் தான் அல்லாஹ், நான் தான் அல்லாஹ். அப்ப நான் தான் அல்லான்னு சொல்லும் போது அதான் அல்லாஹ். இப்ப இதுக்கு இன்னும் பாருங்க, அந்த இலாவுக்கு இன்னும் பாருங்க. அதாவது 20வது அத்தியாயம் 14வது வருஷத்துல இல்ல சொல்ல பாருங்க. இன்னனி நிச்சயமாக நான் தான், இன்னனி இன்னனா நிச்சயமாக, இனினா நான், இன்னனி அனல்லாஹு நான் தான் அல்லாஹ், நான் தான் உங்க அப்ப, நான் தான் உனக்கு வாத்தியார், நான் தான் உனக்கு லீடர் அப்படி சொல்ற மாதிரி அல்லாஹ் சொன்னா, இன்னனி நிச்சயமாக நான் தான், ஆனா அல்லாஹூ நான் தான் அல்லாஹ், லா இலாஹ இல்லா அன ஊபுதூனி என்னையே நீ வணங்கு, என்னை தவிர யாரையும் நீ வணங்கிடாத. காரணம் நான் தான் இலாகு, நான் தான் இலாகு, நான் தான் அந்த கடவுள் அப்படிங்கிறான். அதே மாதிரி 2வது அத்தியாயம் 255 இலாகுக்கு மீண்டும் பாருங்க. இலாகுக்கு வந்து அல்லாஹ் சொல்ற மீனிங்க பாருங்க. அல்லாஹு அல்லாஹ், லா இலாஹ இல்லா ஹுவ அய்யுல் கய்யூம். இலாகு அந்த இலாகு யாருன்னா இல்லாஹுவ அவனை தவிர. இலாகு அந்த இலாகு யாரா, அந்த சிங்குலர் இலாகு யாரு, இல்லாஹுவ அவனை தவிர. அவன் யாரு, ஹய்யுல் கய்யூம் நித்திய ஜீவன் உயிரோட இருக்கிற அவன்தான் இலாகு, அவன் தான் இலாகு, அந்த இலாகு தான் அல்லாஹ். 2வது ஆயத்து குர்சி 2வதுல 255 சொல்றான். அப்புறம் 2வது அத்தியாயம் 163 சொல்றான். லா இல்ல, லா இலாகு இலாகு இல்ல, இல்லாஹுவ ரஹ்மான் ரஹீம், இல்லாஹுவ ரஹ்மான் ரஹீம். 2வது அத்தியாயம் 163 பேசும்போது யாரு ரஹ்மான் ரஹீமும் இருக்கானோ அவன் தான் இலாகு. பாருங்க, லா இலாக இல்லாஹு இல்ல, இல்லாஹுவ அவனை தவிர. அவன் யாரு, ஹுவ ரஹ்மான் ரஹீம், ரஹ்மான கருணையாளனா இருக்கானே அந்த கருணையாளன், ரஹீம் தவ்வாபு ரஹீம் அந்த மன்னிக்கக்கூடிய இறைவன் தான் இலாகு, இலாகுன்னு தெளிவா சொல்றான். அப்புறம் 362 அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 171 171 சொல்லும் போது இலாகு கடவுள், கர்த்தரு, தெய்வம், நீ இப்படி வச்சுக்க. இலாகு அந்த இலாகு ஒரு இலாகு, வாஹிதன் சுபஹானக்க இலாகு. இந்த இலாகு நம்ம குறிப்பிட்டு சொல்ல பாருங்க. அந்த இலாகு வாஹிதன் ஒண்ணுதான், இந்த லாகுங்கிறது ஒண்ணுதான், பன்மையில வராது, பன்மையில கூடாது. காட்ஸ் இல்ல, ஒன்லி காட், ஒன்லி காட், ஒன்லி கர்த்தர், ஒன்லி இறைவன். அப்ப ஒன்லி அல்லான்னு சொல்றோம், அல்லான்னா ஒன்லி தான். அப்ப அல்லாஹ் இலாகும், அந்த இலாகும், வாஹிதுன் அந்த இலாகு ஒரு இலாகுத்தான், சுபஹானக்க அவன் தூய்மையானவன். எவன் தூய்மையானவனோ அந்த தூய்மையானவன் தான் இலாகு, நீ வணங்க தகுதியான இலாகு அவன் தான் அல்லாஹ். அதே மாதிரி பாருங்க, இலாகுக்கு இன்னும் சொல்லலாம் பாருங்க. 5ல் 105ல் 73 பாருங்க. இலாஹின்
அங்க இலாகுன்னா வாஹிதும் சுபஹானக்கங்கிறான், இங்க இலாஹின்கிறான், அங்க ஹுன்னு ஹின்னு. இதெல்லாம் அரபியில இலக்கணம் தெரிஞ்சவங்க தான், எனக்கு கொஞ்சம் தான் அறியும். அப்ப இலக்கணம் தெரிஞ்சவங்களுக்குலாம் இதான் தெரியும். இலாஹின் அந்த இலாகு, இல்லா இல்லை, இலாகுன் வாகிதா அது ஒரு வாகிதா, அது வாகிது, அந்த இலாகு வாகிது, அந்த இலாகு ஒரு இலாகு இருக்கிற அந்த ஒரு இலாகு தான் கடவுள், இறைவன், கர்த்தரு, அல்லாஹ். இலாகின் இல்லா இலாகுன் வாகிதா, அந்த ஒரு வாகிது ஒரு இலாகு இருக்க அதுதான் அல்லாஹ், அந்த குறிப்பிட்டதான் இலாகு, அந்த குறிப்பிட்டு சொல்ற பாருங்க அதுதான். அப்ப இதுல இந்த இந்த அத்தியாயத்தில் சொன்னது. அதுல அடுத்தது 5வது அத்தியாயம் 116வது வசனம், அல்மாய்தால 116வது வசனத்துல என்ன சொல்றாங்க, காலல்லாஹு யா ஈசப் இப்னு மரியம். இப்ப இன்னைக்கு நம்ம வந்து ஈசாவுடைய பிறந்தவங்கிறாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப கால ஈசா இப்னு மரியமும், அப்ப ஈசா மரியத்தினுடைய மகனார் ஈசாவை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். மரியத்தினுடைய மகனார் ஈசாவை பத்தி அல்லாஹ் வந்து சொல்லும் போது சொல்றான், ஈசாவே நீர் சொன்னீரா, எப்படி சொன்னீரா, இலாஹைனி மின் தூணிலாகி, அல்லாஹ் ஒருத்தனை விட்டு 2 கடவுள் நீ சொன்னீரா, ப்ளூரல் சொல்ல பாருங்க, இலாஹைனி இலா ஹைனி 2 கடவுள் சொன்னியா, மின் தூணில அல்லாஹ் விட்டுட்டு நீங்க 2 கடவுள் சொன்னீங்களா ஈசா நபியே அப்படின்னு மரியத்துடைய மகனார, நீங்க 2 கடவுள் சொன்னீங்களா, 3 கடவுள் சொன்னீங்களா, சலாசா 3 கடவுள் சொன்னீங்களாங்கும் போது இல்லம்பாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து 5ல் 112 கட் பண்ணி அந்த இலாகு எங்கெங்க வருதோ அந்த வர்ற இடத்தையா சொல்றாங்க. இப்போ இந்த ஆயத்தையெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர், இலாகுனுடைய கேரக்டர் அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லும் போது நமக்கு இலாகுனா என்ன அப்படின்னு ரொம்ப நல்லா தெரிஞ்சிடும். அப்போ இன்னும் பாருங்க, 6வது அத்தியாயம் 19வது வசனம், ஆடு மாடு ஒட்டவங்க 6வது அத்தியாயம், அதில் 19வது வசனத்தில் சொன்னான், குல் சொல்லு, அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொன்னா, இப்போ நம்மளை பார்த்து சொன்னான், குல் சொல்லு, இன்னமா ஹுவல் இலாகுன் வாஹிதா, சொல்லு அந்த இலகும் ஒரு இலாகு தான், பல கடவுள் இல்லை, ஒரு கடவுள் தான், கடவுள் ஒருத்தர் தான். அப்ப அந்த கடவுள் ஒருத்தர் தான் சொல்லி எல்லா வேதங்களும் சொல்லுது, எல்லா வேதங்களும் கடவுள் ஒண்ணுன்னு தான் சொல்லுது. அப்ப அல்லாஹ் சொன்னா, கொள் நீயும் சொல்லு, இன்னமா ஹுவ இலாகுன் வாஹிதா, கடவுள் ஒருத்தர் தான் நீங்க சொல்லுங்க, அந்த ஒரு இலாகு தான் அல்லாஹ், அந்த ஒரு இலாகு தான் அல்லாங்கிறான். அப்ப இலாகுக்கு நான் சொல்லிட்டே வரேன், அவர் சொன்ன இலாகு இருக்கு பார்த்தீங்களா, அந்த இலாக அவர் வேற மீனிங்ல சொன்னாரு, ஆனா அது வந்து அந்த இடத்துல பொருத்தமா இல்லை. அப்ப நான் வந்து ஒன்லி இலாகுன்னு, ஏன்னா அவர் ஹெட்டிங் இலாகுன்னு போட்டாரு, அதை அப்ப படத்துல காட்டுறோம் பாருங்க. அப்ப இலாகுன்னு கொடுத்தாரு. அப்ப 6வது அத்தியாயம் 46வது வசனம், அதே அத்தியாயத்தில் 46வது வசனத்துல இலாகுன் கைருல்லாஹ், இலாகு இருக்குல்ல அந்த ஒரு இலாகு, கைருல்லாஹ் அல்லாஹ் தவிர எவனும் கிடையாது. இலாகுன் அந்த இலாகுன்னு கைருல்லா அல்லாஹ் தான்டா, அல்லாஹ் அப்படி எவனும் இல்லை, எவனும் இலாகு இல்லை, அல்லாஹு கைருல்லாஹி, அல்லாஹ் தவிர கடவுள் இல்லை. இந்த மாதிரி எல்லாம் அடிக்கிற மாதிரி இதுதான் தெளிவா, யாராவது இதுக்கு ஆர்கியூமெண்ட் பண்றேன்னா இந்த மாதிரி வசனத்தை தான் நீங்க பொய்ப்படுத்தணும். நீங்க இப்படி இல்லைங்க, அல்லாவுக்கு வேற மீனிங் சொல்லலாம், லாவுக்கு வேற மீனிங் சொல்ல நீ சொல்லிட்டு போ, அது வந்து கவலைப்பட மாட்டேன். பட் இங்க வந்து நீ குரான அல்லாஹ்வுடைய வார்த்தையை பொய்ப்படுத்தினா இப்படித்தான் நீ வரணும், இந்த இதுல தான் வரணும். ஏன் கேட்டீங்கன்னா அல்லாஹ் சொல்றான், இந்த குரானு அரபி மொழியில இறக்குன, அதை முபீன் தெளிவான அரபி மொழியில இறக்கணுங்கிறான். அப்ப அரபி மொழி இலக்கணத்துல வந்து அல்லாஹ் அந்த குரானை இறக்கும் போது அந்த காலத்துல அரபி மொழி பண்டிதர்கள் இருந்திருப்பாங்க, ஒரு வார்த்தை தவறா போச்சு அல்லாவோட டோட்டல் வார்த்தையை அடிச்சிருவான், கடவுள் இல்லை போங்கடான்றான். இப்போ எவ்வளவு உசரா அல்லாஹ் சுப்ஹானஹு ஒவ்வொரு வார்த்தையும் கையாளுறான், அதே மாதிரி தான் நம்ம கையாளணும். இப்போ நம்ம ஒரு கோர்ட்ல ஆர்கியூமெண்ட் பண்றோம், சின்ன கோர்ட்டில் பண்ணுறோம், அப்போ ட்ரையல் பண்ணுறோம், அப்புறம் ஹைகோர்ட்டில் பண்ணுறோம், அப்பீல் பண்ணுறோம். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டிங்கன்னா ஒரு வார்த்தையில் தான் கேஸ் நிற்கும், ஒரே ஒரு வார்த்தையை தட்டிடுவோம். அப்போ அதே மாதிரி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு ஒவ்வொரு வார்த்தையும் அளந்து நிறுத்தி நிதானமாக வச்சிருக்கான். நீ என்ன ஆய்வு செய்தாலும் சரி இந்த இடத்துக்கு தான் நீ வந்தாகணும், நீ எங்கே சுற்றலாம் சுற்றலாம். ஆனால் ஆரம்பத்தில் அது இதும்ப
ஆனால் முழு குரானையும் படி. அப்ப எந்தெந்த இடத்துல இலாகு போட்டிக்கிறதோ அதுதான் இலாகுக்கு அர்த்தமே தவிர நாம வைக்கிற சொந்தமா வைக்கிற அர்த்தத்தை கொடுக்க முடியாது, கொடுக்க கூடாது. அதுபடி சட்டப்படி குத்தம். எது சட்டப்படினாக்கா அந்த அரபு இலக்கணப்படி, தமிழ் இலக்கணப்படி, இலக்கியப்படி குத்தம். ஒரு மொழியை நம்ம ஃபாலோ பண்றோம்னா அதனுடைய பேசிக் இலக்கியத்தை தான் ஃபாலோ பண்ணும்போது நம்ம இஷ்டத்துக்கு ஃபாலோ பண்ண முடியாது. வேணா இன்டர்பிரிட்டேஷன் பண்ணலாம், பட் அந்த வேர்டுடைய அசலை நம்ம சொல்லணும். அந்த ரூட்டு, இப்போ ரூட்டு வேர்டு என்ன? அல்லாவுக்கு ரூட்டு வேர்டுனா இலாகு. அப்ப இலாகு அல்லாவுக்கு ரூட்டு வேர்டு இலாகுனா இலாக நீ புரிஞ்சுக்கணும். அப்ப இலாக புரிஞ்சுக்கணும்னா அல்லாஹ் என்ன சொல்ல, ரூட்டு வேர்டு இலாக எக்ஸ்பிளைன் பண்றான். அப்ப இலாகுனா என்ன அப்படிங்கிறான். இப்ப பாருங்க 7வது அத்தியாயம் 53வது வருஷத்துல சொன்னா நூஹ் நபிக்கு போயிட்டான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்புறம் ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் நபி கொண்டு போயிட்டான். பாருங்க, முதல்ல போயிட்டான். ஆரம்ப யாரு? ஆதம்க்கு அடுத்த நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போயிட்டான். அங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு நூஹே கூப்பிடுறான். யார்? நூஹை கூப்பிடுறான். நூஹ் நபியை கூப்பிட்டு இஹ்புதுல்லாஹி, அல்லாஹ் வணங்கு. இஹ்புதுல்லாஹு, அல்லாவே வணங்கு. இலாகும் கைரக்கு, அவனத்தர இலாக கிடையாது. பாருங்க, நூஹு யா நூஹு இஹ்புதுல்லாஹி, அல்லாவை வணங்கு, அல்லாவை வழிபடு, அல்லாவுக்கு நன்றி செலுத்து. ஒய் அப்படின்னு கேட்டா இலாகின் ஐரகு, அவனத்துல கடவுள் இல்லை, அவனத்துல இலாக இல்லை. அப்ப நீ வணங்குற இலாக யாருன்னா அல்லாதான். அப்ப அல்லாவை தவிர இலாக இல்லை. அப்ப இலாகுக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த வார்த்தையை கரெக்டா கொண்டு போறான் பாருங்க. அப்ப அடுத்தது 7:65 இப்போ ஹூது நபியை கூப்பிடுறான். இப்போ ஒவ்வொரு நபியை அல்லாஹ் எப்படி ஒவ்வொரு நபியை கூப்பிடுறான் பாருங்க. அப்போ ஹூது நபியை கூப்பிடுறான். இதே வார்த்தை தான் எங்க பார்த்தாலும் வரும். ஹூது நபி, யா ஹூது நபியை கூப்பிடுறான். கூப்பிட்டு கால அவர் சொல்றாரு, யா கௌமி, என்னுடைய சமுதாயமே. அவர் சொல்றாரு, ஊது நபி சொல்றாரு, ஊது அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, கால அவர் சொல்றாரு, யா கௌமி, என்னுடைய சமுதாயமே, இஹ்புதுல்லா, அல்லாஹ் வணங்க. ஏன் அல்லாஹ் வணங்கணும்? இலாஹி ஹைருஹு, அவனை தவிர கடவுள் இல்லை, அவனை தவிர வேற இலாஹ் இல்லை. கால யா கௌமி, ஊது சொல்றாரு, யா கால யா கௌமி இஹ்புதுல்லாஹி, அல்லாஹ்வை வணங்குங்கள். இலாகுன் ஹைரஹு, அவனை தவிர இலாஹ் இல்ல. அப்ப அந்த இலாஹ் தான் அல்லாஹ். அப்ப அல்லாஹ்வை வணங்குங்கள் ஹூது நபி சொல்றாரு. இதுல 7வது அத்தியாயம் 65வது வசனத்துல, 11வது அத்தியாயம் 50வது வசனத்துல. அடுத்தது பாருங்க, 7வது அத்தியாயம் 13வது வசனத்துல, கால சாலி நபிட்டு வந்துட்டான்ல, அடுத்த நபி சாலி நபி சொன்னா, யா கௌமி, சாலி நபி கூப்பிடா, ஏன் சமுதாயமே, ஏன் உம்மத்து, என்னை அல்லாஹ் தூதராக தேர்ந்தெடுத்தான். அந்த நபி அந்த மக்களை பார்த்து சொல்றா, யா கௌமி, என்னுடைய சமுதாயமே, இஹ்புதுல்லாஹ, அல்லாஹ்வை வணங்குங்க. எதுக்கு? ஒண்ணு, இலாஹின் ஐலஹு, அந்த இலாஹ தவிர வேற இலாஹ் இல்லை. அல்லாஹ் வணங்கு. அவன் யாரு? இலாஹின் ஐலஹு, அவன் தான் இலாஹ். இப்ப எந்த அளவுக்கு தெளிவா அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான் பாருங்க. அம்மா இஸ்ரிக்கும், அப்ப அம்மா இஸ்ரிக்கும்னா அவனுக்கு இணை துணையே இல்லை, பிரிச்சு பிரிச்சு காட்டுறான், இதான்டா அப்படிங்கிறான். அப்புறம் பாருங்க 7:85, 7வது அத்தியாயம் 85வது வசனத்துல அப்புறம் மதியன வாசியில பாக்குறாம, யா கௌமி, யாருன்னா சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, கால சொல்றாங்க, யா கௌமி, என்னுடைய சமுதாயமே, என்ன அல்லாஹ் உங்களுக்கு தூதராக தேர்ந்தெடுத்தான், ஆகையினால நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யறேன். யா கௌமி, என்னுடைய சமுதாயமே, யார் சொல்றா? சுஹைப் அலைஹிஸ்ஸலாம், யா கௌமி இஹ்புதுல்லா, அல்லாஹ்வை வணங்குங்க. ஏன் அல்லாஹ் வணங்க? இலாஹின் ஹைரஹு, அவனத்துல இலாஹ் கிடையாது. இலாஹின் ஹைரஹு, அந்த இலாஹை தவிர நீங்க யாரும் இல்லை. அப்ப அல்லாஹ் தான் அந்த இலாஹு தான் அல்லாஹ் அப்படின்னு யார் சொல்றாங்க? சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுங்க உங்க கவுமுக்கு, ஆர்டர் தான், எல்லாம் சொல்லுங்கிறான். அடுத்து 7:140 இலாகன் ஒண்ணுதான். அந்த ஒண்ணு யாரு? இலாகனா என்ன? ஹுவ. அந்த ஹுவ எதை சொல்லணும்னா இதை கன்டினியூ பண்ணும். இலாகன் ஒண்ணுதான். ஹுவ
அது எதை சொல்லுதுன்னா ஃபல்லல்லக்கும் அலல் ஆலமீன், அதாவது வஹுவ இலாகுன், அந்த இலாகு ஃபஹுவ அவன் சொல்றான், அல்லாஹ் சொல்றாரு ஃபல்லல்கும், அதாவது வந்து அலன் ஆலமீன் அகில உலக மக்கள் இருக்காங்க பாருங்க, அந்த அகில உலக மக்கள்ல வந்து யார் இந்த ஒரு இலாக வணங்குறாங்களோ, யார் இந்த ஒரு இலாக தேர்ந்தெடுத்து கொண்டார்களோ, யார் இந்த ஒரு இலாகுக்கு நன்றி சொல்றார்களோ அவர்களை வந்து பாக்கியம் பொருந்தவர்கள். பல்லும் பல்லலக்கும், அவர்கள் தான் பாக்கியம் பொருந்தவர்கள், சிறப்புக்குரியவர்கள், கண்ணியத்துக்குரியவர்கள். அப்போ இத்தனையோ இலாக இருந்தாலும் அந்த ஒரு இலாக அல்லாஹ் சொல்ற இலாக யார் வணங்குறார்களோ, ஒட்டுமொத்த சமுதாயத்தில் யார் ஒரு இலாக அந்த இலாக வணங்குகிறார்களோ, உடன்படுகிறார்களோ, அந்த இலாக ஏற்றுக்கொள்கிறார்களோ, அந்த இலாகுக்கு அடிபணிகிறார்களோ, அந்த இலாக மனம் வந்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் வந்து ஆலமீன் அகில உலகத்தினுடைய அருளுக்குரியவர்கள். அந்த அல்லாஹ் வந்து அவர்களை அருளுக்குரியவர்கள் ஆக்கிறோம். இது ஒண்ணு. அடுத்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது எது தெரிஞ்சது? 114வது அத்தியாயம், குர்ஆனுடைய கடைசி அத்தியாயம். குர்ஆனுடைய கடைசி அத்தியாயம் குல்லவுது பிரப்பின் நாஸ், ரப்பின் நாஸ், அதாவது குல் நான் பாதுகாப்பு தேடு, குல் அவுது, குல் சொல்லு அவுது பாதுகாப்பு தேடு யார்கிட்ட? ரப்பின் நாஸ், மனிதன் உரைச்சனே. அப்ப அடுத்தது இலாஹின் நாஸ், மனிதருடைய இலாகிட்ட நான் பாதுகாப்பு தேடுறேன். அந்த இலாக யாரு? ஹு அல்லாஹு, அவன் தான் அல்லாஹ், அவன் தான் ஹு அல்லாஹு. எது? லஹு மாஃபி சமாவாத்தி வமாஃபுல், வானத்திற்கு பூமிக்கு உள்ள அனைத்தும் அல்லாஹ்வுக்கு உள்ளது. அவன் தான் ஹலக்க சமாவாத்தி வல்லர், இந்த வானத்தையும் பூமியும் அவன் தான் படைத்தான், இந்த மனுஷனையும் அவன் தான் படைத்தான், அனைத்தையும் அவன் தான் படைத்தான், அவன் தான் அந்த இலாகு. அந்த இலாகத்தான் நீ அல்லாஹ் என்று கூப்பிடணும். அப்ப இலாகுக்கு இவ்வளவு அர்த்தத்தை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான். அப்ப அதே சமயத்துல வந்து இந்த பண்புல வந்து புளூரல் அவர் சொல்லி காட்டினார் பாருங்க, அந்த சூப்பர் முஸ்லீம் அவர் சொல்லி காட்டினார்னா, அவர் சொன்னது எப்படின்னா 1981, 36 74, 11 101, 16 20, இப்படி 11 வசனத்தை எடுத்துக்காட்டினா அதை எக்ஸ்பிளைன் பண்ணாரு. வேற இடத்துல 1 hour இருக்கும். அப்ப பலம் தருபவன், உதவி செய்பவன், பலன் அளிப்பவன், படைப்பவன், ஆட்சி அதிகாரம் உள்ளவன், தீர்மானிப்பவன், தீர்ப்பு வழங்குவன், வணங்க தகுதியானவன், பரிந்துரைப்பவன், அப்புறம் வந்து உத்தரவிடுவன், பிரார்த்திப்பவன், பயப்பட தகுதியானவன், அப்புறம் பின்பற்றக்கூடியவன். இவ்வளவும் வந்து சொன்னார். இதெல்லாம் வந்து ப்ளூரல் ஆலிகத்தை தான் வரும், இலாகுல வராது. அப்ப நம்ம வந்து அவருடைய வேர்டு இலாகுனா அந்த இலாக நீங்க கன்ஃபார்ம்டு பண்ணாதான் நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தெளிவா இருக்க முடியும். அப்ப இலாகுக்கு நான் சொன்ன அந்த அர்த்தம்லாம் என்னுடைய அர்த்தம் இல்லை, எல்லாம் ஒட்டுமொத்த குர்ஆனுடைய அர்த்தம். அப்ப இலாகுனா என்ன? ஒரு குறிப்பிட்ட கடவுள். அந்த குறிப்பிட்ட கடவுள்னா அவன்கிட்ட கேரக்டர் சொல்றதுதான் அந்த குறிப்பிட்ட கடவுள். அப்ப அல்லாஹ் சொல்றான், இன்னனி அல்லாஹு, நான் தாண்டா அல்லாங்கிறான். அப்ப இத நூஹு நபிட்டே சொல்றான். அப்ப நூஹு நபிட்ட சொல்லும்போது அல்லாஹ் தனக்கு வைத்த பெயர் என்னன்னா அல்லாஹ். இதான் நான் அப்பொழுது சொல்றேன், ஆரம்ப வார்த்தை தான் அல்லாஹ். அல்லாஹ் என்பது அரபு வார்த்தை அல்ல, அல்லாஹ் என்பது அரபு வார்த்தை அல்ல, அல்லாஹ் என்பது ஆரம்ப வார்த்தை. ஆரம்ப வார்த்தை யாரு? நூஹு நபி சொன்னது, ஆதம் நபி சொன்னது. அல்லாஹ் சொல்றான், உமக்கு சில வார்த்தைகளை கத்துக் கொடுக்குறேங்கும் போது அது ஒரு நாளைக்கு பேசணும் மொழியை பத்தி. அப்போ கத்துக் கொடுக்கும் போது அல்லான்னு சொல்லு அல்லான்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது பாருங்க. அப்பல இருந்து அல்லாஹ் தான், அதே அல்லாஹ்வை தான் ஒவ்வொரு இறைத்தூரும் சொன்னாங்க. அதுல மரியத்துடைய மகனார் ஈசா மசீக்கு என்ன சொன்னாங்க? ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரட்சகன் அல்லாஹ், ரப்பக்கும் அல்லாஹ், உன்னுடைய ரட்சகன் அல்லாஹ், உபுது, அவனையே நீ வணங்கு, ஹாதா சிராத்தின் முஸ்தகீம், இதுதான் நேரான வழி. ஒவ்வொரு இறை தூதரு அல்லாங்கிற வார்த்தையை அழகான வார்த்தையை அவங்க மொழியில அல்லான்னு தான் சொன்னாங்க. இப்ப நம்ம தமிழ்ல அல்லாங்கிறோம், அல்லா தான். அரபுல அல்லாங்கிறோம், அரபுல அல்லான்னு எழுதுறோம்.
அலிஃப் லாம் போட்டு ஹூ போடுறோம் பாருங்க, அல்லாஹூங்கிற அந்த எழுத்து தான் அரபு தவிர சவுண்டு வந்து அல்லாஹ் ஆரம்பத்தில் கொடுத்த சவுண்டு தான். அப்ப ஆனா இல்லைன்னா லானா அல்லாங்கிற பாருங்க, அது தமிழ் எழுத்து தான், சவுண்டு அல்லா தான். அப்ப சவுண்டு என்னைக்குமே மாறாத ஒரு வார்த்தை, ஆரம்ப வார்த்தை அல்லாஹ். அதே மாதிரி யாரெல்லாம் அல்லாவை ஏற்றுக்கொண்டார்களோ, யாரெல்லாம் அல்லாவுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ் நமக்கு காட்டிய தூதர்களை எல்லா தூதர்களையும் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வைக்கிற பேர் தான் ஓ சம்மாத்துல் முஸ்லீம். உனக்கு நான் முஸ்லீம்னு பேர் வச்சேன். முஸ்லீம்னா இறை அடியான், முஸ்லீம்னா இறையடியான். அப்ப இறையடியானுக்கு நீங்க என்ன எந்த தமிழாக்கமோ ஆங்கிலம் போட்டாலும் அதை வந்து கடவுளுடைய தொண்டை எப்படி வேணாலும் சொல்லலாம், அடியான்னு சொல்லலாம். ஆனா அல்ல என்ன ஸ்பெஷலா சொல்ல, என்னை ஏற்றுக்கொண்டவனுக்கு தனியா ஸ்பெசிபிக்கா காட்டுறான், இவன் முஸ்லீமு. முஸ்லீம்னா சரண்டர் டு காட், அக்செப்டன்ஸ் அ காட். அல்லாவுடைய வேதத்தை எடுத்துக்கொண்டவன், அல்லாவுடைய தூதரை எடுத்துக்கொண்டவன், அல்லாவுடைய வேதத்தை எடுத்துக்கொண்ட மறுமை நாள் நம்பக்கூடிய இவ்வளவு அடங்குனது தான் முஸ்லீம். அப்ப முஸ்லீம்ங்கிறது என்ன, அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்து கொண்டானோ, அல்லாவை யாரெல்லாம் தேர்ந்தெடுத்து கொண்டார்களோ, அல்லாஹ் யாரை தூதர்னு அறிமுகப்படுத்தானோ, அந்த தூதரை யார் எடுத்துக்கொண்டார்களோ, அல்லாஹ் யாருக்கெல்லாம் வேதத்தை கொடுத்தானோ, அந்த வேதத்தை யாரெல்லாம் பின்பற்றினார்களோ அவர்களுக்கு ஆரம்பத்தில் இன்னைய வரை பேர் முஸ்லீம் தான். ஒரே வார்த்தை தான் முஸ்லீம். சம்மாக்கு முஸ்லீம். அதாவது தான் இப்ராஹிம் நபிக்கு முன்னாடி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அண்ணா கூன மினல் முஸ்லிமி 4ஆம் அத்தியாயத்தில் நான் முஸ்லீமா இருக்க ஏவப்பட்டேன். அதே மாதிரி தான் இலாகுங்கிற வார்த்தை வந்து அல்லாஹ் எதை இலாகுன்னு சொன்னா அதான் இலாகு. ஜென்ரலா டிக்ஷனரி வார்த்தை என்ன சொல்றது, சம்திங் தட் இஸ் ஒர்ஷிப்பு, ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ஒர்ஷிப்பு, காடு, கடவுள், கர்த்தர், இறைவன், தெய்வம், இப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் வச்சுக்கிட்டா அந்த பொருத்தமான இலாகுக்கு என்ன வேணும்னா அல்லாஹ் இலாக எது சொல்லணும் அதான் இலாகு. அந்த இலாக வந்து அல்லாஹ் குறிப்பிட்டு சொல் அல் பிளஸ் லாகு, அந்த இலாகு, அந்த இலாகு தான் அல்லாஹ் மாறுது. இலாகு பிளஸ் அல் பிளஸ் லாகு அல்லாஹ். அப்ப அல்லாங்கிற ரூட்டு வேர்டுனா இலாகு, அல்லாவுக்கு ரூட்டு வேர்டு இலாகு. அப்ப இந்த இலாக வந்து அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுறான். அப்ப அந்த அல்லாஹ் இலாக தெளிவுபடுத்தும் போது அல்லாஹ் சொன்ன இலாகு தான் இலாகு. மற்ற இந்த இலாக்கு நீயா ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இலாக்கு அப்பன்னு சொல்லலாம், அம்மான்னு சொல்லலாம், அது சொல்லலாம், இதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இது ரிட்டன் கிதாபு, லாரைபி ஃபிஹி, இதுல பொய் இல்லைங்கிறான். இந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து பொய்ப்படுத்த முடியாது. அப்ப அல்லாஹ் சொல்ற வார்த்தை தான் அர்த்தம். இப்ப நம்ம இஷ்டத்துக்கு ஒரு அர்த்தத்தை வச்சு நீ சொல்ல முடியாது. அப்படி சொல்லிட்டு போ, அல்லாஹ் விரும்பணும், ஏற்கனவே விரும்பினா அல்லாஹ் அதையும் சொல்லிடுறான். அப்ப அதே சமயத்துல இந்த ஒரு விஷயத்த முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்கிறேன். இது சம்பந்தம் இல்லாத பாயிண்ட்டாக இருந்தாலும் சம்பந்தமாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஈசா பிறந்த நாளுங்கிறாங்க, அது அல்லாவுடைய இது. அதில் நம்ம டிஸ்கஷன் பண்ணுறதை விட அந்த மரியம், ஈசாவுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க பாருங்க, அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சொல்ல இலாஹ் இல்லைங்கிறான். அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் பெத்த புள்ளை இலாஹ் இல்லைங்கிறான். அதே மாதிரி இவங்க இவங்க யகூதிகள் இருக்காங்க பாரு, யகூதிகள் ஜுபைர இலாகுங்கிறாங்க, அல்லாங்கிறாங்க. அந்த அல்லாஹ் அந்த ஜுபைர அதான் அல்லாவுடைய புள்ளங்கிறான், அதான் அல்லாஹ் இலாகு இல்லை, நோ இலாகுங்கிறான். அப்போ யகூதி வணங்கக்கூடியது இலாகு இல்லைங்கிறான், ஈசா நபி சொன்னங்கள இலாக இல்லைங்கிறான். அதே சமயத்துல ஈசா நபி பெற்றெடுத்த தாய் இலாக இல்லைங்கிறான். ஆனா அதே சமயத்துல உலகத்துல எந்த கிதாபை நீ எடுத்தாலும் சரி, அத்தனை கிதாபை விட இந்த குரான்ல வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா இப்னு மரியம், இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஈசாவை பெற்றெடுத்த தாயை கண்ணியப்படுத்தின மாதிரி உலகத்துல குரானை தவிர எந்த புக்கு கிடையாது. குரான் தான் டாப். அந்த குரான் ஒன்று தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கண்ணியத்தை உயர்த்தி வைக்குது. சும்மா லேஸ் பார்த்தா இல்ல, உயர்த்தி டாப்ல கொண்டு வைக்கலாம்ல. மரியம் அந்த 19ஆம் அத்தியாயம் மரியம்னு ஒரு பேர் கொடுத்து அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் உயர்வான அந்தஸ்துல கொடுக்கலாம். அது மட்டும் இல்ல, சொல்லி காட்டுறான், பெண்களே ஒட்டுமொத்த எல்லாரையும் அவங்க தான் உங்களுக்கு தலைவி அப்படிங்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுக்குறான் பாருங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம்
ஃபிரௌனோட மனைவி. இவங்க 2 பேருக்கும் தான் தர்ஜா வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த குர்ஆன்ல வந்து அவ்வளோ கண்ணியப்படுத்தி கொடுத்துறான். பாக்கி எல்லா புத்தகத்திலும் அவங்கள பத்தி வேற வேற மாதிரி எழுதியிருக்கோம். ஆனா இந்த ஒரு வேதம், இந்த அல் குர்ஆன் மட்டும்தான், இறைவனுடைய வேதம் மட்டும்தான் ஈசாவுடைய தாயாரை கண்ணியப்படுத்தி அன்னைக்கு சொல்லுது, இன்னைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். நாளைக்கு இந்த துனியா அழியிற வரைக்கும் மேரி அம்மா கண்ணியம் உள்ள அந்த தாய் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தான் சொல்றான். இது இந்த ஞாபகம் வந்ததால இதை சொல்றான். ஆகவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இலாகுன்னு அல்லாஹ் யார சொல்றானோ அதான் அல்லாஹ். அந்த அல்லாஹ் தான். அதான் குல்லவுது பின்னாஸ் கடைசியில் முடிக்கிறான் பாருங்க. அதை வந்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இலாகுக்கும் உள்ள அர்த்தம் அப்படியே வரும். அந்த இலாகுக்குள்ள அர்த்தம் வரும், அல்லான்னு வரும். இப்போ இலாகு முடிச்சுட்டு அல் பிளஸ் லாகு அல்லான்னு நீங்க பார்த்தீங்கன்னா 1000 இடத்துல அல்லாஹ் இருக்குது. அப்போ அல்லாங்கிற 1000 இடத்துல இருக்கும்போது ஒவ்வொரு இடத்தையும் அல்லாஹ் என்னென்ன சொல்றான், அல்லாவை எப்படி சொல்றான், அல்லாஹ் எப்படி சொல்றான், அல்லாஹ் எப்படி சொல்றான், அல்லாவை டிஃபைன் பண்ணிட்டே பண்ணிடுவீங்க. அதுதான் அல்லாஹுக்கு அர்த்தமே தவிர நானோ அவர் சொன்னா இவர் சொன்னாலும் அந்த கதையெல்லாம் இங்கே விட முடியாது. எந்த கதையும் விட முடியாது. அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆனை நீ மறுக்கணும்னா எந்த கிதாபையும் கொண்டு வா. உனக்கு எந்த கிதாபு கொடுக்கப்பட்டதோ ஆத்தன்டிக் கிதாபு, அந்த கிதாபை வைத்து இந்த கிதாபோட நீ ஆர்கியூ பண்ணு, அழகான முறையில் ஆர்கியூ பண்ணுங்கிறான். அப்போ வழிகாட்டல் இருக்கணும். அடுத்தது வேத வசனம் இருக்கணும். வேத வசனம் வழிகாட்டல், அதில் உள்ள அறிவு இருக்கணும். இதை வச்சு நீங்க ஆர்கியூ பண்ணுங்கிறான். ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள், இந்த இலாஹுக்கு என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொன்னதெல்லாம் அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து தான் அர்த்தம், அல்லாஹ்வுடைய வசனத்திலிருந்து தான். ஏன்னா அய்யுல் கையும் உயிரோடு உள்ள இறைவனுடைய வார்த்தை. இந்த புத்தகம், இந்த கிதாபு அல் குர்ஆன் ஓதக்கூடியது, ஓதக்கூடியது, ஓதுவது ஓதக்கூடிய இந்த குர்ஆன கிதாபு உயிரோடு இருக்கிற அல்லாஹ்வுடைய வார்த்தை. அந்த உயிரோடு உள்ள அல்லாஹ்வுடைய வார்த்தையை எத்தி வைக்கிறார். இதுல கூட குறைச்சிருந்தா கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன மன்னிக்கணும்னு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.